அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்லயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கிற 2 மிட் சைஸ் எஸ்யூவியோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ஒண்ணு மாருதி சுசுகியோட அரினா சேனல்ல வர விக்டோரியஸ், இன்னொன்னு ரெனால்ட் நிறுவனத்தோட டஸ்டர். இப்போ இந்த 2 எஸ்யூவியோட ஃப்ரண்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விக்டோரியஸை பொறுத்தளவு போல்ட், ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கல்ப்டட் லைன்ஸ் இருக்கு, செமி கிரில், லோ செட், அதுக்கப்புறம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லிம் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. இதே டஸ்டரை பொறுத்தளவு மாடர்ன் சொஃபிஸ்டிகேட்டட் டிசைன் வித் பவர்ஃபுல் ப்ரெசன்ஸ், ஒரு மஸ்குலர் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இது பழைய டஸ்டருமே ஒரு மஸ்குலர் எஃபெக்ட் தான். பாடி டைமென்ஷனை பொறுத்தளவு விக்டோரியஸ் 4360 எம்எம்மும், வித் 1795 எம்எம் இருக்குது. ஹைட் 1655 எம்எம், வீல் பேஸ் 2600 எம்எம். இதோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.4 மீட்டர். அதே டஸ்டரோட லென்த் பார்த்தீங்கன்னா 4346 எம்எம்மும், வித் 1815 எம்எம்மும், ஹைட் 1701 எம்எம்மும் இருக்குது. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2657 எம்எம் இருக்குது. இதோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.4 மீட்டர். ஸோ இந்த அளவுக்கு வீல் பேஸ் இருக்கிறதுனால இந்த வெஹிக்கிளில் ஸ்டெபிலிட்டி, லெக் ரூம், அதுக்கப்புறம் ஹெட் ரூமும் விக்டோரியஸை விட பெட்டராக இருக்கும். விக்டோரியஸை பொறுத்தளவு K15 ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதே மாதிரி K15C இன்ஜின், அதுக்கப்புறம் M15 சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் 3 இன்ஜின் கொடுக்குறாங்க. இதோட K15C ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 103 PS, 6000 ஆர்பிஎம்லையும், அதே மாதிரி டார்க்கு 139 Nm அட் 4300 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி K15 இன்ஜின் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்டு சிஎன்ஜி கம்பைன்டு. ஸோ பெட்ரோல் மோடில் பார்த்தீங்கன்னா 100 PS பவர் 6000 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி சிஎன்ஜி மோடில் பார்த்தீங்கன்னா 87.8 ப்ரொடியூஸ் ஆகுது. இதனுடைய பெட்ரோல் மோடில் வந்து இதோட டார்க்கு 137.1 Nm அட் 4300 ஆர்பிஎம்மில் பெட்ரோல் மோட்லையும், 121.5 அட் 4200 ஆர்பிஎம்மில் சிஎன்ஜி மோட்லையும் டார்க் ஜென்ரேட் பண்ணுது. அதே மாதிரி M15D இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இன்ஜின். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பவர் வந்து 92.5, 5500 ஆர்பிஎம்லையும், 122 Nm டார்க்கு 3800லேருந்து 4800 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் ஆகுது. டஸ்டரை பொறுத்தளவு ரெண்டுமே வந்து டர்போ இன்ஜின்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒன்று 1 லிட்டர் டர்போ அண்ட் 1.3 லிட்டர் டர்போ. 1 லிட்டர் டர்போ பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் அவைலபிள். அது பார்த்தீங்கன்னா 100 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது 5000 ஆர்பிஎம்மில். அதே மாதிரி 6 ஸ்பீடு மேனுவல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1333 சிசி பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் கொடுக்குறாங்க. 163 PS பவர் அட் 5250 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி டார்க் 280 Nm டார்க் வந்து 2000லேருந்து 350 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. இவங்களும் 6 ஸ்பீடு மேனுவல் அண்ட் 6 ஸ்பீடு டிசிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 280 டார்க் வந்து உண்மையிலே சூப்பர்வான ஒரு டார்க்கு அந்த பிஎஸ் கம்பேர்னு பார்க்கும்போது. ஸோ 4 சிலிண்டர் 133 வந்து பெஸ்ட்டு ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக. அதே மாதிரி இன்ஜின் கம்பேரிசனில் பார்க்கும்போது உங்களுக்கு விக்டோரியஸ் வந்து 100% வந்து மைலேஜ் பேஸ்டு ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ், அந்த பவர் லீனியர் பவருக்கு இது பண்ணுறது. இது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வெஹிக்கிள். இந்த ரெண்டுக்குமே அந்த வித்தியாசம் தான். உங்களுக்கு வந்து மைலேஜ் ஃபேமிலியோட ரொம்ப ரேஷ் டிரைவிங், அதுக்கப்புறம் ப்ளஸ் என்ன சொல்கிறது, இந்த டிரைவிங் எந்தூசியாஸ்ட் மாதிரி இல்லை, நார்மலாக போகணுன்னா அந்த இது எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பேஸ்டு பட் அப்படி விருப்பப்படுறவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு டஸ்டர் வந்து ஒரு குட் சாய்ஸ் தான். இப்போது இந்த 2 எஸ்யூவியோட எக்ஸ்டீரியர் டிசைன் பார்க்கலாம். விக்டோரியஸை பொறுத்தளவு இம்பாசிபிள் டு இக்னோர். அதோட ஸ்கல்ப்டட் லைன்ஸ், அதே மாதிரி செக்மெண்ட் ரியர் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. போல்டு கட் எல்இடி டிஆர்எல்ஸ் அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 210 எம்எம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டிஃப் டிசைன், இது வந்து மஸ்குலர்லாம் இல்லாமல் ஒரு ஏரோ டைனமிக்காக ஒரு ஸ்டிஃபாக ஷார்ப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே டஸ்டர் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மஸ்குலர் டிசைன், மாடர்ன் சொஃபிஸ்டிகேட்டட் டிசைன் அவங்க ரெனால்டில் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இது ஒரு ஹிமாலயன், அதாவது யூனிக் ஹிமாலயன் இன்ஸ்பயர்டு டிசைன் சொல்கிறாங்க. இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 212 எம்எம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மஸ்குலர் டிசைன். பார்க்கறதுக்கே வந்து ஒரு பெரிய ஜைஜாண்டிக்காக இருக்கிற மாதிரி. அதோட சைடு போனட்ஸ், அந்த ஃபெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலர் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. இப்போது இதனுடைய அலாய் சைஸ் பார்க்கலாம். விக்டோரியஸை பொறுத்தளவு ஏரோ கட் அலாய்ஸ் கொடுக்குறாங்க. இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 250/60 ஆர் 17 அலாய்ஸ் கொடுக்குறாங்க. இதே டஸ்டர் எடுத்துக்கிட்டோன்னா 225/55 ஆர் 18 கொடுக்குறாங்க. இதோட அலாய் பேர் அட்வென்ச்சர் பிளாக் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஹைக்கு. ஸோ இதோட ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்டோரியஸை விட ஹை ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் இந்த வெஹிக்கிள் பார்க்குறது. இது வந்து பேசிக்காக ஆஃப் ரோடு அந்த ரேஞ்சுக்கு வந்து
இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ விக்டோரியஸோட இன்டீரியர் பொறுத்தளவு ஒரு டச் கிளாஸ் இது குடுத்துருக்காங்க. டச் கிளாஸ் ஃபினிஷிங்கோட எக்ஸ்பென்சிவ் டிசைன் வித் டியூவல் டோன் இன்டீரியர். அதே மாரி பேனோராமிக் சன் ரூஃப் 64 விபரண்ட் வைப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 64 கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 லெவல் டேஷ்போர்ட் வித் ப்ரிசிஷன் ஸ்டிச்சிங்கோட அ எப்பவுமே வந்து நெக்ஸா வெஹிக்கிள்ல தான் நம்ம வந்து கொஞ்சம் பிரீமியம்னஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாரி விக்டோரியஸில அரினா சேனல்ல ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளா வந்திருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 446 லிட்டர்ஸ் வந்து விக்டோரியஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ஃப்ளோட்டிங் டேஷ்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸு, வென்டிலேட்டட் சீட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. சேம் அது சொன்ன மாதிரி நெக்ஸால வந்த அந்த ஆஃபர்ஸை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதாவது கிராண்ட் விட்டாரால நீங்கள் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் அப்படியே வந்து இப்போ விக்டோரியஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. டஸ்டரில் வந்து டிரைவர் சென்ட்ரிக் காக்பிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லோ ஆசன்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் அதுவும் லெதரேட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபினிஷ் டீட்டெயில்டான டேஷ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளும் வந்து எந்த விதத்துலையும் விக்டோரியஸ்க்கு குறைஞ்சதா இல்லை. ஒரு உண்மையிலே ஒரு ஸ்போர்ட்டி டிசைனாக இருக்குது. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 518 லிட்டர் வந்து இந்த வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் இருக்குது. அப் டு ரூஃப் பார்த்தீங்கன்னா 700 லிட்டர்ஸ் வரை வரும். ஒரு இது வரை உங்களுக்கு நம்ம பார்சல் டிரைவோட 518 லிட்டர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போது இந்த 2 வெஹிக்கிள்லையுமே அடாஸ் சிஸ்டம் லெவல் 2 வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்டோரியஸை பொறுத்தவரை லேன் கீப்பிங் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்குது. அதே மாதிரி ஃபார்வர்ட் கொல்யூஷன் வார்னிங் இருக்குது. அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரு, லேன் சேஞ்ச் அலர்ட்டு, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கர்வ் வந்து ஸ்பீட் ரிடக்ஷனும் இருக்குது, ஹை பீம் அசிஸ்டும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 17 அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸு டஸ்டரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் அண்ட் கோ. அதே மாதிரி 360 அரவுண்ட் வியூ வந்து 3D கேமராவோட இருக்குது. அதே மாதிரி ஆக்டிவ் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி பெடஸ்ட்ரியன் அண்ட் சைக்கிளிஸ்ட் அவங்க குறுக்க வரப்போ அது பிரேக் பண்ணுறதுக்கான எமர்ஜென்சி இருக்குது. அதே மாதிரி லேன் கீப் அசிஸ்ட் இருக்குது, டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன் இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங்கும் ப்ரொவைட் பண்ணி இது போக அடிஷ்னலாக பார்த்து 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சென்சார் இருக்குது, எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் வித் பிரேக் அசிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி சுசுகி வந்து டெக்டு பாடி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். இந்த ஆக்டிவ் சேஃப்டி, பாசிவ் சேஃப்டின்பாங்க, அதில் வரக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டஸ்டர்லேயும் வந்து 6 ஏர் பேக், ஏபிஎஸ், இபிடி, ஹில் அசிஸ்ட் மாதிரியான ஸ்டாண்டர்டான ஒரு சேஃப்டி சிஸ்டம்ஸ் இப்போ இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். விக்டோரியஸை பொறுத்தளவு ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ கொடுத்துருக்காங்க. அதுவும் 10.1 இன்ச்சு ஹெச்டி டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபினிட்டி வந்து மியூசிக் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டஸ்டரை பொறுத்தளவு சேம் கூகுள் வந்து கூகுள் லிங்க்டு மல்டி மீடியா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10.1 தான். இதில் இன்பில்ட்டாகவே கூகுள் டைரெக்டாக உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து மொபைல் மூலயமா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே மூலயமா கனெக்ட் பண்ணி கூகுள் இது ஓப்பன் பண்ண தேவையில்ல. இன்டகிரேட்டடாகவே டஸ்டரில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 2 எஸ்யூவியோட கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களும் பார்த்தீங்கன்னா 8 வே விக்டோரியஸில் 8 வே பவர் டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் சீட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து 8 வேல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 26.03 எம்ஐடி கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஃப்ரண்ட்டில், ஸ்டீரிங்க்கு பேக் சைடில் வரதில் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரில் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேட்டட் சீட்ஸு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெயில்கேட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெயில்கேட்டும் எலக்ட்ரிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஈக்குவலாக ஃபீச்சர்ஸ் வந்து 2 பேரும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டஸ்டர் அண்ட் விக்டோரியஸோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் ப்ளஸ் சிங்கிள் டோன் சேர்த்து 10 கலர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் டஸ்டரோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டி கலர்ஸ் தான் இருக்குது. பட் விக்டோரியஸோட கலர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பழக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. சேம் எக்ஸிஸ்டிங் கலர்ஸ் தான் மற்ற வெஹிக்கிள்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரெண்டியாக தான் இருக்குது. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். விக்டோரியஸ் வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 10.49 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டாப் வேரியன்ட் வந்து 19.99 எக்ஸ்ஷோரூம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டஸ்டரை பொறுத்தவரை 10.49 லேக்ஸ்லேருந்து 18.71 லேக்ஸ் வரை இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து விக்டோரியஸ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட இத்தனை வருஷம் ட்ரஸ்ட் இருக்குது, சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது, மைலேஜ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி வரும்போது ஸோ நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் நல்ல மைலேஜ் கொடுக்கும்.
பட் இதே வந்து டஸ்டர்ன்றப்போ இது 100% டிரைவிங் பேஸ்டு மக்கள் வந்து எடுக்கக்கூடிய வெஹிக்கிள் அது. மை மைலேஜ் இருக்கும். பட் நம்ம வந்து இந்த விக்டோரியஸ் அளவுக்கு இதில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டர்போ இன்ஜின்ஸ் ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வெஹிக்கிள்ஸு. ஸோ வந்து ட்ரெண்டியான லுக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக பிடிக்கக்கூடியது டஸ்டர். ஸோ இந்த 2 வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸ் இதுதான். உங்களுக்கு எது சாய்ஸ்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய கம்பேரிசன்ஸ் வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கம்பேரிசன், என்ன வீடியோ கம்பேர் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதையும் டெஃபினட்டாக சொல்லுங்கள். நான் வந்து ஃப்யூச்சரில் அதையும் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.